ஓகேடா உனக்கு சொல்றா நீ வந்துச்சா சொல்றேன் வந்துச்சுடா சூப்பர் அப்படியே கிட்ட போதா ஸ்டே நான் செய்யறேன் அப்படியே ஸ்டே பேக்ல வா ஏய் சென்டர் மங்க ஏய் கொஞ்சம் உட்கார்ந்து அண்ணா சனங்க தலைவர் அதான் சார் பாருங்க இப்போ கூட உங்களுக்கு மறக்க கூடாதுன்னா நிறைய உட்கார சொல்றாரு சார் அந்த மக்கள் இன்னைக்கு அனைவருமே வந்து என்ன சொல்றது ஒரு உண்மையை ஒரு நிஜத்தை ஒரு சாமானியனோட பெயினை வலியை எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் சாமானிய மனிதர்கள் சக மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் வாழை. நிச்சயமாக உங்களோட ஒத்துழைப்புக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேர் தான் சிவனைந்தான் படத்தில் பார்த்தீங்கன்னா பொன்வேலு அப்படிங்களா இப்போ வந்து வேம்பு திவ்யாசாமி கேஸ்கே உங்களுக்கு தெரியும். அப்போ நமக்கு பத்மன் வந்திருக்காப்புல அவருக்கு படத்துக்கு கலை கூட வந்திருக்காரு. எங்கள் டீம் சார்பாக எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா சில இந்த மாதிரி வாழை மாதிரி நிறைய கதைகளோடு தன்னோட சொந்த கதையை சொந்த வழியை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ப்ராப்பராக இந்த நம்ம கதையை படம் பண்ணால் வெற்றி கிடைக்கும் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய வெற்றியாக வந்து இந்த வாழை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கையை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த உங்க எல்லாருக்கும் மறுபடியும் வைடு வரலாம் கொஞ்சம் ஏய் உன் பிளான் என்னடா? எல்லோருக்கும் வணக்கம். வாழை படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல. நாங்கள் சும்மா இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் படம் பார்த்த முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோடய டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம். எல்லாமே ஹாட் ஸ்டாரில் சொன்னாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து தேட்டருக்கு பிளான் பண்ணோம். நான் நினச்ச மாதிரியே எல்லாம் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ தனக்கு ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நிச்சயமாக மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அது கதை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் கொண்டாட தயாராகுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு. வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனதோட சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பாக
நன்றி. வாழைக்கு எல்லாம் ஓகே தான், எல்லா இடத்துலையும் உங்க பேனர் பெரிய அளவுக்கு நடிகர் அளவுக்கு இருந்தது. ஆனால் கமலா தேட்டர்ல ஒரு இடத்துல கூட வாழையோட பேனர் இல்லை, நீங்க எதாவது நோட் பண்ணீங்களா? ஃபுல்லா இருக்கு, நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை வந்து பிளான் பண்ணது டிமார்டி காலனி தங்கலான் ஹவுஸ்ஃபுல்லே போச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா பிளான் பண்ணது ஒரு ஷோல தான் வாழை பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. ஸோ சின்ன தேட்டர்ல ஒரு ஷோ கொடுத்த படம் இப்போ பெரிய தேட்டர்ல 5 ஷோ திங்கக்கிழமையில இருந்து. அதான் கான்வர்சேஷன் இப்போ நடக்கல. என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கல. எனக்கு இந்த இடத்த சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு 10 days கழித்து எனக்கு பாலா சார் கால் பண்ணார். ஆஃபீஸ் கம்பெனிமான்னு கூப்பிட்டாரு. நான் இதுக்கு எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்து சும்மா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ட்ராயர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 பவுன் ஒரு செயின் போட்டார். ஏன் அன்றைக்கி அந்த ரூமில் யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அப்போது நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை இது ஆனால் யார்ட்டும் சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவார். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் ஒரு நாளாக கேட்டுட்டு இருந்தேன், சார் வாழை பாருங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது தான், என்னை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா நான் பரியரும் மேலே அப்போவே எனக்கு நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. அது எனக்கு தெரியாதுங்க. நான் எனக்கு எப்போவுமே பேசுவேன், எல்லா படங்களும் பேசியிருக்காரு. பரியரும் பெருமாள் பேசியிருக்காரு, கர்ணன் பேசியிருக்காரு. எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவேன். நம்ம எங்கேயாவது எதேச்சியாக சந்திச்சோன்னா அப்போ பேசிடுவேன். சார் இப்போ வரக்கூடிய படங்களில் வந்து மலைப்படத்தில் அதே மாதிரி வாழைப்படத்துலையும் ஏவோட யூஸ் பயன்படுத்திருக்கு. சமீபமாக காப்பிரைட் இஷ்யூலாம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, அவங்கவுங்களுக்கான ரைட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த ரைட்ஸை கொடுத்து அது யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக பிளான் நான் வந்தேன். இப்போ பாட்டு சும்மா யூஸ் பண்ணலை. அந்த பாட்டு நான் அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடினேன் ஊரில். எனக்கு அந்த பாட்டு என் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. நமக்கு கேட்கும்போது விரும்பின சாங்காக தெரியுது. ஆனால் பழைய சாங்ஸுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு. ரொம்ப நம்ம ஒரு நாளை மாற்றின பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ பழைய உண்மையான கதைகள் எடுக்கும்போது அந்த பாடல்களுக்கு முக்கியமான வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ பஞ்சுமிட்டாய் சேலக்கட்டி பாட்டு வந்து என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாடல். அது இங்கே எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது எப்போவுமே அது ஒரு பெயினான ஒரு பாடல் தான். அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த நாளில் அப்படி தான் நடந்துச்சு. அதனால் அந்த பாட்டை யூஸ் பண்ணேன். அது பக்காவாக யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வாங்கி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதிர்பார்த்து வெற்றி கிடைச்சிருச்சா? ஆஃப்டர் ரிலீஸ் வந்து பப்ளிக் உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு கமெண்ட்? அதான் சொல்கிறத முத்தங்கள் தான் அதிகமாக கிடைச்சது. இல்லை நிறைய பேர் பேசலை, கமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பேசலை. எல்லாமே ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி அவங்க கொடுத்தது எல்லாமே ஒரு அமைதியும் ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைக்குலுக்கள் முத்தம் இவ்வளோதான். பெருசாக கான்வர்சேஷன் மற்ற 3 படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு ஏன்றது யாருமே பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படி அந்த ஷாட் இப்படின்னு யாருமே பேச உண்மையை சொல்கிறேன். அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படி இருந்துச்சுன்னு பேசவே இல்லை. எல்லாருமே லவ் யூ மாறின்னு சொன்னாங்க, முத்தம் கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, அவ்வளோதான். இது ஒரு 10 days கழிச்சு கூட பேசலாம். ஒரு படம் இப்போ ஆரஞ்சு தன்னை வந்து ட்ரைலர் லான்ச்ல வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. பரியரும் பெருமாள் வாழை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த இடையில இருக்கிற 2 படத்தை வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க வாழை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, என் கதைகளை புரிஞ்சுக்குவாங்க, வரைய புரிஞ்சுக்குவாங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய மாரி செல்வராஜை நாங்க பார்க்க முடியும். இல்லை, நான் பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. ஒரு கதை இப்போ கர்ணன் வந்து அது ஒரு இஷ்யூ, நடந்த இஷ்யூ. அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்கன்ற பக்காவாக நம்ம திரும்பி பண்ணணும்லாம் பண்ணுறதில்ல. வாழை இது ஒரு கதை, ஓகேங்களா? அந்த மனிதருக்கான கதை, இந்த சின்ன பையனுக்கு நடந்த கதை ஒரு கதை அப்படின்னு அவனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். சும்மா ஒரு கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. அந்த கதையோட நீடு, அந்த கதையோட தேவைக்கு வந்து அதுதான் டிசைட் பண்ணணும். பரியமல் அப்படி இல்லை. கர்ணன் ஒரு ஊரோட யுத்தம், ஒரு ஊரோட சண்டை, அதோட ஓலம், ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு. மாமன் அந்த மாதிரி ஒரு கதை. அது எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ, எந்தெந்த ஒரு எமோஷனலுக்கு எந்தெந்த
எந்தெந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எதிர்வினை தேவைப்படுதோ அது செஞ்சுதான் அவங்க கதை. அது நான் தடுத்தாலும் நடக்காது. ஒருவேளை நானே தடுத்தா கூட ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் நடந்திருக்கணும்ல, இது ஏன் நடக்கலன்னு கேட்பாங்க ஆடியன்ஸ். ஓகேங்களா? அப்போ யாரும் அதை பண்ணாமலும் இருக்க முடியாது, பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாமல் ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாமல் விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்மளோட திரைக்கதை தான் தீர்மானிக்கிறது. மாமன்னனுடைய நாயகன் வருங்கால துணை முதல்வர் இளங்கண்ணன் அமைச்சர் இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஏதாவது சொன்னாரா? பார்த்தாரு, 3 டைம் பார்த்தாரு. அவரை பத்தி எதுவுமே வரல, மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் எல்லாம் வருது, அவர் என்ன பேசினாரு? அதான் அவர் ஃபர்ஸ்ட் அதான் யாரும் கவனிக்கல மீடியா. மாமன்னன் ரிலீஸ் ஆனப்போவே, மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடியே உதய் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, உங்களோட வாழ்க்கையில் சிறந்த படம் வாழைன்னு போட்டிருப்பாரு. அது நீங்க பார்க்கலல்ல, அன்னைக்கு பார்க்கலல்ல, முதல்ல வாழையை பற்றி ட்வீட் போட்டது உதயநிதி சார் தான். ஓகேங்களா? இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடிட் பார்த்தாரு, அதுக்கப்புறம் மியூசிக்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு. ஓகேங்களா? அவருக்கு என்ன சொல்கிறது, வாழை மாமன் அப்போவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு அவர். ஓகேங்களா? அவரை கிளாப் பண்ணி தொடங்கி வச்சாரு. அவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. அதை ட்வீட் தேடி பாருங்க, அவர் ட்வீட் போட்டிருப்பார். இல்லை படம் பார்த்தா கூப்பிடுவார். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான். பட் நானே ரொம்ப ரேரா இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப ரேர். நானும் இது கலகலப்பு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயம் சொல்றது நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? பட் நான் கலகலப்பாக இருந்தாலும் கலகலப்புலேயும் ஏதோ ஒன்று நடந்துருக்கு. ஒரு ஜாலியாக இப்போ இது வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான். ஓகேவா? பட் அதோட முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் உங்களை மாற்றுது. அதனால் வந்து தெரில, எனக்கு ஆசை இருக்குது. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படணும், அதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு என்ன. பட் என்ன ஜேர்னலில் படம் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு நேர்மை இருக்குன்னு ஆசைப்படுறேன். 3 படங்களுக்கு மாறி போடாதுன்ற ஒரு நியாயம் பேசுறாங்க. ஆனா வாழையில இல்ல. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறது ரேர்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ஆட்கள் சார்? ஆக்சுவலி நல்ல படங்களா இருந்தா பொதுமக்கள் அப்படிலாம் இல்லை. ரொம்ப கீழே இருந்து அடிமட்டத்துலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா வழிகளையும் தாண்டி அவனே வந்து முட்டி மோதி நிற்கும் போது அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது ஹெவியாக தங்கியிருக்கோ அந்த கதையில தான் சொல்லிட்டு வருவான். எது அவனுக்குள்ள ரொம்ப அவனை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோ அந்த கையில தான் சொல்லுவான். அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜேர்னலுக்கு அவன் யோசிப்பான். ஓகேங்களா? அதை தான் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது.